ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இந்தியா டூ ஜெர்மனி வந்து சேஃபா வந்து ரீச் ஆயாச்சு. ஜெர்மனி வந்து 1 வீக் ஆச்சுங்க. ஆ இந்த வீடியோ வந்து ஃபுல் ட்ராவல் விளாக் தான் பார்க்க போறீங்க. என்னென்ன நம்ம எடுத்துட்டு வரலாம், என்னென்ன அலோவ்டு இது மாரி நெறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து இதில ஆன்சர் இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. லாஸ்ட் வீக் தர்ஸ்டே ஜெர்மனி வந்து சேர்ந்தோங்க. வெட்னஸ்டே வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம். இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். 2 மந்த்ஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. டக்குன்னு போன மாரி இருக்கு. கிளம்புறக்கு 1 வீக் முன்னாடி இருந்தே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இடம் பத்தல, அத எடுத்து வை, இத எடுத்து வை, அத பேக் பண்ணு, இத பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் 1 வீக் ஓடிடுச்சு. கிளம்புறக்கு முந்தின நாள் வந்து தம்பிங்க மாமாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். தம்பிங்களுக்கு வந்து 3 மிட்டம் எக்ஸாம் நடக்குது. அதனால எங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டு, முந்தின நாள் ஈவினிங் இப்பதான் போயி அவங்க கூட ஸ்ட்ரீட் கொஞ்ச ஃபைட். நேரம் ஆதிய விளையாட விட்டுட்டு, கொஞ்ச நேரம் அவங்க கூட சீக்கிரம் இருந்துட்டு எல்லாரும் வந்தோம். போலாம் கிளம்பலாம். அடுத்த நாள் அம்மச்சி, மாமாங்க எல்லாரும் வந்து எங்கள சென்ட் ஆமா. ஆஃப் பண்றக்கு காலையில நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆதி தான் வந்து எங்க கூட வரமாட்டேன், ஜெர்மனியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பிட்றா கூப்பிட்டு போறது எங்க திருப்பி ஆதி? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில ஒரு 2 டேஸ்க்கு இருடா முன்னாடி சாக்ஸ் கீழ இருந்து போய் போட்டுக்கலாம். போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா. அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எல்லாத்துக்கும். ஆதி இதோ அதுக்கப்புறம் காலையில கொல்லையில போய் எல்லாம் தண்ணி அமுச்சு குடுத்துரு. வந்தோனே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் ட்ராலி எல்லாத்தையும் எடுத்து கார்ல லோட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து கோயம்புத்தூர்ல 2:30க்கு தான். ஆனா நாங்க வீட்லருந்து ஒரு 11:00க்கே முன்னாடியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதுனால. எல்லாரும் ஆதிய தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கங்க. நாங்க போறத விட எல்லாத்துக்கும் வந்து ஆதி வந்து நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற வருத்தம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அமுச்சி எல்லாத்துக்கும். பாய் சொல்லு இங்க பாரு. டாடா. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கிளம்புறோம்ன்னு சொல்லிட்டு, ஆதி பாய் சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு 11 to 11:30 போல வீட்லருந்து நாங்க கிளம்பிட்டோம். இந்த டைம் ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூர் டூ மும்பை, மும்பை டூ துபாய், துபாய் டூ மியூனிக் தான் போட்டிருந்தோங்க. ஃப்ளை எமிரேட்ஸ்ல போட்டிருந்தோம். அதனால ஈச் 25 கேஜிஸ் தான் குடுத்துருந்தாங்க. அது போக கேபின் பேக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 7 கேஜிஸு. இந்த டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 25 கேஜிஸ் அதனால வந்து நெறைய வாங்குன பொருள வந்து கடைசி நிமிஷத்துல நெறைய சார்ட் அவுட் பண்ணி நெறைய வச்சுட்டு வந்துட்டோங்க. எது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமோ அத மட்டும் தான் எடுத்துட்டு வர முடிஞ்சது. மோஸ்ட்லி ஆதிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நான் இங்கேயே வந்து வாங்கிடுவேன். இந்தியாலருந்து தான் வாங்கிட்டு போவேன். மோஸ்ட்லி வந்து கடையில எடுக்க மாட்டேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் கிரை ஆப் இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் கிரைல தான் மோஸ்ட்லி ஆதிக்கு ட்ரெஸ்ஸஸ் அது வாங்குவேன். ஒரு 12:30 போலயே ஏர்போர்ட் கிட்ட ரீச் ஆயிட்டோங்க. ஆனா சரி மதியம் லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ளைட்டு நம்ம டேக் ஆஃப் ஆகி அவங்க லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு 3:30க்கு மேல ஆயிடும்னு சொல்லிட்டு, சரி லஞ்ச் சாப்பிட்டு ஏறிட்டோம்னா, ஆதி கொஞ்சம் ஓகேவா இருப்பா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரீச் ஆகும்போது ஏர்போர்ட்குள்ள வரும்போது ஒரு 1:00 ஆயிடுச்சு. நாங்க இங்க வெளிய இருக்கிறேன். ஏதாவது ஏர்போர்ட்குள்ள ஸ்பெஷலா? வரும்போது தான் அப்படி ஒரு ஃபீல் வருங்க. ஐயோ! இனிமேல் எல்லாத்தையும் மிஸ் பண்ண போறோமே! எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுவரைக்கும் வந்து கொஞ்சம் தைரியமா தான் இருப்போம். ஏர்போர்ட் வந்தோனே இன்னொரு 10 to 15 மினிட்ஸ்ல கிளம்புறோம் அப்படிங்கிறத நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆதி வந்து அவங்க அம்மச்சி, ஆத்தா, ஐயாவ விட்டு இறங்கவே இல்ல. கொஞ்ச நேரம் எல்லாரும் அவள தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டோம். இந்தியா வரும்போது, "ஓ! ஜாலி இந்தியா வரப்போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியிலேயே வந்துடுவோம். ஆனா திரும்பி போம்போது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். மறுபடியும் எப்போ வருவோம்னு தெரியாது. அவங்கவங்க சொந்த ஊர விட்டுட்டு போறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. இது நார்மலைஸ் ஆகறக்கு எங்களுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு மேலேயே ஆயிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள போயி பேக் எல்லாம் செக் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா, ஃப்ளைட் வந்து 1 ஹவர் டிலே ஏர் இண்டியா 2:20க்கு எடுக்க வேண்டியது 3:30க்கு மேல தான் எடுத்தாங்க. அதனால உள்ளயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் அவ ஏதோ பாப்கார்ன் கேட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3:30 போல ஃப்ளைட் எல்லாத்தும் போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறியாச்சு.
எங்களுக்கு செக்கின் பேக் பார்த்தீங்கன்னா 25 கேஜிஸ் ஈச். அது வந்து நாங்க என்ன நெனச்சோம்னா, கோயம்புத்தூர்ல போட்டா மறுபடியும் வந்து நம்ம வந்து துபாய்ல எடுத்து மறுபடியும் மாத்தணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து அத பண்ணல. டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷனல் வந்து அவங்களே செக்கின் பேக் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க கோயம்புத்தூர்ல போட்டத தான் நாங்க வந்து மியூனிக்ல வந்து தான் வந்து நாங்க எங்களோட ட்ராலிஸ் எல்லாத்தையுமே வெளிய எடுத்தோம். மேலே பறந்துருச்சு. இப்ப வந்து நெறையா பேர் வந்து கேபின் பேக் வந்து செக் பண்றாங்க ஏர்போர்ட்ல. அது வந்து 7 கேஜிஸ் தான் இருக்கணும் டோட்டலா ஹேண்ட் பேக்கோட சேர்த்தி. அப்படின்ட்டு நெறையா நியூஸ் வந்துட்டு இருந்ததுங்க. ஆனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களோட கேபின் பேக் வந்து ஈச் எங்க 3 பேத்துக்கும் 7 கேஜிஸு. ஆனா வந்து எதுவும் செக் பண்ணல எங்களுக்கு. நான் 7 கேஜிஸ் ப்ளஸ் என்னோட ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்தேன். ஹேண்ட் பேக்ல வந்து ஆதிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செட் ட்ரெஸ் வச்சிருந்தேன். எமர்ஜென்சி இந்த மெடிசின்ஸ் வச்சிருந்தேன் ஆதிக்காக. அது மட்டும் தான் வச்சிருந்தோம். கேபின் பேக் பார்த்தீங்கன்னா, எந்த ஏர்போர்ட்லயுமே செக் பண்ணல. கோயம்புத்தூர், மும்பை ஆகட்டும், துபாய் ஆகட்டும் எங்கேயுமே செக் பண்ணல. அது போக சிலர் வந்து குழந்தைய கூட்டிட்டு போறோம், ஃபுட் எடுத்துட்டு போலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாங்க. நான்லாம் அதுக்கு ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நான் கையில எடுத்துக்கிட்டு தான் போனேன். தாராளமா எடுத்துட்டு போலாம். பட் தண்ணியும், பாலும் மட்டும் ஒரு குறிப்பிட்ட எம்எல் தான் எடுத்துட்டு போக முடியுங்க. அது எவ்வளோன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. லாஸ்ட் டைம் நான் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து இந்தியா வரும்போது, எனக்கு வந்து அங்க செக் பண்ணாங்க. எவ்வளோ எம்எல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கரெக்ட்டா அந்த எம்எல் நான் மறந்துட்டேன். எவ்வளோன்னு தெரியல. வேணுங்கிறவங்க நீங்க ஏதாவது மில்க் எடுத்துட்டு போணும் அப்படின்னா, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எவ்வளோ எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ஃப்ளைட்லயே வந்து தண்ணியெல்லாம் குடுத்துடுவாங்க. இல்லாட்டி பாட்டில்ல குடுத்துடுவாங்கல்ல. அதனால வந்து நாங்க பெருசா இந்த இதே டைம் மாதிரி படம் தண்ணியும் பார்த்துட்டு எடுத்துக்கல. வந்தேன்ல. ஸ்நாக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். மேபி அவளுக்கு ஃப்ளைட்ல சாப்பாடு பிடிக்கல, ஒத்துக்கல அப்படின்னா என்ன பண்றதுன்ட்டு, அவளுக்கு ஆதிக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன் கையில. நாங்க கோயம்புத்தூர் டூ மும்பை ரீச் ஆகும்போது 5:30 ஆயிடுச்சுங்க. அங்கருந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 10:00 மும்பை டூ துபாய் வந்து 10:00 தான் ஃப்ளைட்டு. நாங்க கூட டைம் இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். இந்த ஃப்ளைட் 1 ஹவர் டிலேன்றனால போயிட்டு, மறுபடியும் இமிக்ரேஷன் முடிக்க எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னே சொல்லலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இமிக்ரேஷன் முடிக்கிறக்கு. 6 டூ 7 கவுண்டர்ஸ் ஓப்பன்ல இருந்தது. ஆனா வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டூ 3 மெம்பர்ஸ் தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இமிக்ரேஷன் முடிச்சு உள்ள போறக்கு 2 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுங்க. போயிட்டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் ஏறுனோம். கரெக்ட்டா இருந்ததுங்க. நாங்க போம்போது போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளைட்ல எல்லாத்தையும். ஏறி கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆதி வந்து அது தூங்கிட்டா. கையெல்லாம் நைட்டு வச்சுக்கிட்டேன். டின்னர் வந்து ஃப்ளைட்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் நாங்க நல்லா அத இருக்கா? சாப்பிடல. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டனால, அந்த ஃப்ளைட்ல வந்து நாங்க எந்த ஃபுட்டும் எடுத்துக்கல. துபாய் வந்து நைட் ஒரு 12:30 போல ரீச் ஆயிட்டோங்க. இங்க தான் வந்து எங்களுக்கு லாங் வெயிட்டிங்க. அடுத்த நாள் மார்னிங் 8:00 தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட் எங்களுக்கு மியூனிக்குக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு லாங் வெயிட் ஃப்ளைட்டுங்க. ஆதி வந்து தூங்கிட்டா. துபாய் ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் ஏரியா இருக்கும். அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாங்க அங்க தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:00 வரைக்கும். காலையில 6:00 எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஃப்ளைட் வந்து 8:00. அதுக்குள்ள போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்க கேட்டுக்கு போயி போர்ட் ஆயாச்சுங்க ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆதி வேற நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டாளுங்களா, அந்த ஃப்ளைட்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு 6 1/2 ஹார்ஸ் ட்ராவல். என்ன பண்றதுன்னே தெரியல. தூங்கவும் மாட்டேன்ட்டா. நீங்க குழந்தைய கூப்பிட்டு ஒரு லாங் ட்ராவல் ஃப்ளைட்டு போறோம் அப்டின்னா வந்து, குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் புக்கெல்லாம் நீங்க சரி லைட்டா எடுத்துக்கலாங்க. டெக்கரேட்டா அது பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலரிங் புக்ஸு, ஆக்டிவிட்டி புக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா, அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம ஆ, இருக்கும். முன்னாடி வந்து டிஸ்ப்ளேல டிவி ஆ, இருக்கும். அதில படம் பார்க்கலாம். ஆனா, அவளுக்கு அது எல்லாமே சரி. போர் அடிச்சிடுச்சு. அதனால அதில எதையுமே அவ பட்டு வேணான்னு சொல்லிக்கிட்டா. ஓகே. இந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து இந்த ஃப்ளைட்லயே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஏன்னா, இது 6 1/2 ஹார்ஸ் ட்ராவல் இந்த ஃப்ளைட்டு. ஆனா, நல்ல வேளை நாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா, காலையில ஃப்ளைட்ல வந்து ஒரு பைனாப்பிள் பிரெட் மாரி தான் ப்ரொவைட் பண்ணாங்கங்க.
அது வந்து காலையிலேயே அவ்ளோ ஸ்வீட்னஸோட யாருனாலயும் சாப்பிடவே முடியல. மதியம் லஞ்ச் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து புலாவ், அதுக்கப்புறம் வந்து இது நான் இப்ப காட்டுறது வந்து உளுந்த வடைங்க. அதில எதுக்காக மேல அந்த சாக்லேட் சாஸ் ஊத்துனாங்கன்னு தெரியல. அதில ஊத்தி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் லஞ்ச் நல்லா இருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆதி வந்து அதுக்கும் இதுக்கும் நடந்துட்டு இருந்தா. இது பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கண்ட்ரி மேல நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே டிஸ்ப்ளே ஆகும். எப்படா மியூனிக் வந்து சேருவோம் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஒரு வழியா ஃபைனலா வந்து மியூனிக் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோங்க. மியூனிக் ஏர்போர்ட் ரீச் ஆகும்போது எல்லாத்துக்கும் சுத்தமா எனர்ஜி போயிடுச்சு. ரொம்ப டல் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ரீச் ஆனதும் நாங்க வந்து இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு, அ போட்ட பேக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து மியூனிக் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர்றக்கு வந்து ட்ரெயின் ஏறணும். ஒரு 1 1/2 ஹார்ஸ் ட்ராவல் இருக்கும். கீழ வந்து ட்ரெயின் புடிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.